ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எக் கறி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கணும். ஆக்சுவலி நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, கோகனட் ரைஸ் இருக்கு இல்லையா, மில்க் எடுத்து பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணிவிட்டு எக் கறியும் கொஞ்சம் பீட்ரூட் பொரியலும் பண்ணலான்னு நினச்சேன். அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு ஆனியனும் அதுக்கப்புறம் தக்காளியும் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் மண்சட்டியில் செய்ய போகிறேன். அதனால் மண்சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு இந்த மண்சட்டி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் லைட்டாக கொஞ்சம் பொரியிறது ரொம்ப தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். ரொம்ப பக்கத்தில் போய் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது கண்ணில் பட்டுரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா எக் இல்லையா, அதனால் சரி சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாமேன்னு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் ஒன்று கீறி வச்சுருந்தால அதுவும் ஆனியனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது கொஞ்சம் வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம எக்கு வேக வச்சுருந்தோம். அந்த எக்கை எடுத்துகிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு அது அப்படியே சும்மா 4 கீரல் மட்டும் போட்டு தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கோங்க, அப்போ வேவும், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோடனே நீங்கள் எக்கை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பரட்டினீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் அப்படியே ரெடி ஆகிடும். நீங்கள் அப்புறம் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் தூள் மட்டும் போட்டு இறக்கிடுங்க. பேரலாக நான் குக்கரில் ரைஸ் வச்சுருந்தேன். அது ரெடி ஆகிடுச்சு, கோகனட் மில்க் ரைஸு. அதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். கோகனட் ரைஸு, அதுக்கப்புறம் எக்கு, கொஞ்சம் பீட்ரூட் பொரியல். என்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறதுனால ஃபுல் வீடியோ எனக்கு எடுக்க தெரியலை. இப்போ தான்